புரிவாயே கலைமகளே மங்களம் புரிவாயே அம்மா மங்களம் புரிவாயே கலைமகளே மங்களம் புரிவாயே அம்மா மங்களம் புரிவாயே கலைமகளே மங்களம் புரிவாயே அம்மா வந்தருள் புரிவாயே சம்போ சம்போ வந்தருள் புரிவாயே அம்மா வந்தருள் புரிவாயே மாதாயே ஜலசரியே தன்குருவே மாதாவே தாயே ஜலசரியே தன்குருவே மாதாவே தாயே ஜலசரியே தன்குருவே மாதாவே தாயே ஜலசரியே தன்குருவே மாதாவே தலையடை காத்திரே தருணவன் சொல்வாய் அம்மா அருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே சம்போ சம்போ வந்தருள் புரிவாயே பேச்சி அம்மா வந்தருள் புரிவாயே பேச்சி அம்மன் தலைவழிக்க ஆற்றுரையால் கரைவழிக்க ஆதிவள்ளி கையிட ஆண்டவனவாகரியா ஆனந்தமா வந்திருந்தார் அமர்ந்திருக்கும் காலத்தீர ஐயாது ஒன்று கூடி தேவரெல்லாம் ஒன்று கூடி தெய்வ கைலாசம் வருவார்களா தேவர்களா முனிவர்களா கோடி தேவர்களா கைலாசம் வந்தல்லவோ கடவுளுக்கு முன்ன வந்தோ கடவுளுக்கு முன்ன வந்து தொண்டர்கள் அடியார்கள் அமரதேவ முனிவ பெருமக்கள் எல்லோருமாக ஒன்றாக கூடி ஆண்டவன் பகவானுக்கு முன்னாலே கைலாயம் வந்து வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும் போது ஆண்டவன் பகவான் பார்த்தார், தேவர்களே வாரும் கையா கைலாசம் வந்தேருங்க அடியார்களே வாரும் கையா
இருக்க வேண்டும் உங்களுக்கும் பார்வதிக்கும் தெய்வலோக கைலைகள் கல்யாணம் நடக்க வேண்டும் ஒன்று கூடி ஒன்று கூடி ஆண்டவன் சிவபெருமான் ஆதியார்கள் வந்த விவரம் அடைந்ததும் தேவர்களே அடியார்களே அமர முனிவ பெருமக்களே தெய்வலோக கைலையிடத்தில் கல்யாணம் நடத்தி பார்க்கிறோம் அப்படின்னா எனக்கும் பார்வதிக்கும் இந்த கல்யாணம் நடத்தணும்னா எனக்கு மட்டும் சம்மதம் இருந்தா போதுமா ஈஸ்வரிக்கும் சம்மதம் வேண்டாமா ஏன்னா பெண்களை வந்து எந்த நேரம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த பையன் கதையும் கொஞ்சம் கேட்போமா தம்பி என்னமோ படிக்காத அப்படி இருந்தாலும் உண்டு நாளைக்குதான் விடிய விடிய பார்க்கணுமே அப்படின்னு சக்கரை பொங்கலை பாயிட்டு பாதியோடு வீட்டுக்கு போனதும் உண்டு அந்த காலத்துல ஒருத்தரும் போகாம இருந்து கதை கட்டது உண்டு காலத்துக்கு தகுந்தவாறு பார்க்கணும்னா இப்போ சுகருங்காங்க என்னமோ பிரஷருங்காங்க சுகர் பிரஷர் அதனால காலத்துக்கு தக்கன பார்க்கணும் சுகர் இருந்தா பிரஷர் ஃப்ரீ நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஐயா உடம்பு ஃபுல் செக்அப் பண்ணணும்னு நீங்க போகாத வரைக்கும் உங்களுக்கு எந்த நோயும் வராது போனீங்கன்னா வராத நோய் வந்துட்டுன்றாங்க முதல்ல எடுத்து அடைய எங்க வைக்க தெரியுமா சாப்பிடக்கூடாது சாப்பாடு கூட சோறு திங்க கூடாது காபி குடிக்க கூடாது காபி சக்கரை சேர்க்க கூடாது ஐயா விடிய விடிய முடிக்க கூடாதுங்க நமக்கு தொழிலே என்னன்னு விடிய விடிய முடிக்கணும்னா வெண்ணி கருக்காப்பி ஏதாவது காஃபி கருப்பட்டி சோடா வெத்தலை பாக்கு அம்மா சொன்ன மாதிரி இந்த பையன் பொடி போட்டுதானே சின்ன பையன் பொடியெல்லாம் போடலாமாண்ணா சக்கரை இருக்கிற லேசா எங்க தாத்தா பட்டசாரம் குடிச்சா வைக்க நம்ம என்ன அதையா குடிச்சிருக்கோம் தூக்கம் வராம இருக்க ஒரு பொடி போட்டுருக்கோம் நாசி கிடக்கு நீ அதை குடிக்கவே கேள்விப்பட்டாலும் இதே செந்தட்டியில் எல்லாரும் கலையத்துலாம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு நான் இப்ப நீங்க எல்லாம் கிளாஸ்ல குடிக்கிறாங்க கேட்கவே செய்யல தாத்தா குடிச்சாருன்னா அந்த நேரத்துல பிராந்தி கடை கிடையாது கோயிலுக்கு பின்னாடி கருவமரத்து மூட்டை பார்த்தா வடிச்சாரு தாத்தா குடிச்சு நீ வீட்டுக்கு தூக்கி போட்டு மிதிப்பா டைவர்ஸ் வாங்க வேண்டாம் கதை போயிடும் அதான் நம்மள இப்போ ஒரு பக்கம் பேசலாம் முன்னால மாதிரி கிடையாது என்னாச்சு கோயில்ல என்ன நடக்குதுன்னு இப்ப உள்ளங்கையில கேசட்ல பாக்காங்க செல்போன்ல பாக்காங்க அது தனியா ஆள் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் போட்டு விட்டுருவாங்க நேர வீட்டுக்கு பேசல ஒண்ணும் பேச முடியல இவங்க நம்பியும் ஒண்ணும் சொல்ல முடியல நேர என் வீட்டுக்காரிக்கு போன் போயிடுது என்னால ஆன்ல வச்சிருக்கா அது தெரியாம நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு போய் இவ்வளவு பேசி நீ வீட்டுக்கு வாடியாம்பா என் தம்பி இப்ப போகாம இருக்குன்னு நினைக்க வீடியோ ஓடிட்டு இருக்காங்க அண்ணன் வந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் எடிட் பண்ணி தான் போடுவோம் சொல்லிட்டாங்க அதை இதை வீட்டுக்காரி மட்டும் காமிச்சிட்டு அப்புறம் எடிட் பண்ணிடுவோம் அதான கேட்க உங்களை வச்சிருக்கணும் அதான கேட்க வண்டிக்கு பக்கத்துல வச்சுக்கோ ஆண்டவன் பகவான் மறுத்தார் அடியார்களே பார்வதிக்கு என்ன மனது எப்படி இருக்குன்னு தெரியாது சரி அவங்கிட்ட சம்மதம் கேட்கணும் என்று சிவகாமி இளமதி கேட்டுவாரணையா பார்வதியா இளமதி கேட்டுவாரணையா அடியார்களை அனுப்பிவிட்டு பார்வதிக்கு முன்னாலே பகவாண்டி வருமா அப்பயுமா பார்வதியே நமது ஆதிவல்லி கையிலக்கிறார் அதிகாரிகள் தேவர்கள் எல்லோரும் ஒன்றாக நின்று உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடத்தி பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் அவர்கள் இடத்திலே உன்னுடைய பதில் என்ன என்று கேட்டு வருவதாக சொல்லி வந்து உன்னுடைய விருப்பம் என்ன
சக்தியானவள். ஆமா ஆண்டவா, இறைவா, உங்களுக்கும் எனக்கும் சக்தி வழிதா சிவன் வழிதா என்கிற தர்க்கம் இன்னும் தீரல. இன்னும் கைலாசத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. நீர் வழிதா நான் வழிதா என்கிற தர்க்கமே தீரல. இருந்தாலும் இந்த உலகத்திலே ஆண் பெரிது என்பதை ஒரு முறை கடவுள் நிரூபித்து காட்டினார். ஆமா, எங்க அப்படின்னா குச்சால சித்திர சபையில சிவன் ஒரு பக்கம் நடனமாடு, சிவனை பார்த்து பார்வதி அம்மா ஒரு பக்கம் நடனமாடு, தேவக்கள் எல்லோரும் யார் நடனமாடுவதிலே சிறந்தவர் என்று பார்க்க முடியாமல் தவிக்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என் மகனே விஸ்வகர்மா, எழுந்து வா அப்படின்னு சொல்லி ஒரு மரப்பலகையில பாதரசத்தை ஊற்றி அதை கண்ணாடி ஆக்கினான். கண்ணாடிக்கு முன்னால 2 பேரும் ஆடணும். அப்படி ஆடினால் யார் பெரியவர் யார் சிறியவர் யார் தோற்றார் என்பதை சொல்லலாம் சொன்னார். அப்படி ஒரு முறை சொன்ன போதுதான் ஆண்டவன் பகவான் பார்த்தார். கீழே ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலால் இடது காலத்துல இருந்து அந்த கம்மலை என்ற கவச குண்டலத்தை எடுத்து கீழே போட்டு மீண்டும் அதே எடுத்து காதலை மாற்றினார் கடவுள். அப்போ ஆண் செய்துட்டார். வெண்ணா பிறந்த பார்வதி கண்ணாடிக்கு முன்னே காலை துன்பமானால் மானபங்க பட்டு விடுவோம் என்று ஐயோ பெண்ணு கூசி போய் நின்றான். கூசி வெக்கப்பட்டு நின்றதுனால குழந்தாய் மொழி அம்மா அப்படின்னு அங்க அவளுக்கு ஒரு பேர் வந்தது. அதனாலதான் விஸ்வகர்மனுக்கு செய்த கண்ணாடி அங்க பேர் வச்சது. கண்ணுக்கு முன்ன காட்டுவதனால அதுக்கு கண்ணாடின்னு பேர் வந்தது. சித்திர சபை என அதுக்கு ஒரு பேர் வந்தது. அதை எப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஆதி வராசக்தி சொன்னா இறைவா திருக்கல்யாணம் என்று சொன்னா எல்லாருக்கும் ஒரு வார்த்தை. எல்லா கல்யாணமும் பெண்கள் வரலையே தான் உண்டு. ஒரே ஒரு கல்யாணம் மட்டும்தான் ஆம்பளையார் பேர்ல இருக்கு. நீ சொல்லிட்டா உனக்கு நான் 100 ரூபாய் காலையில தரேன். நீங்க சொல்லிட்டேன்னா ஒரு பங்கு உனக்கு தான். சபா சரி, உனக்கு பங்கு கூட ஒரு பங்கு. சீனிவாச பெருமான் கல்யாணம் தான் ஆண்கள் பேர். ஆண்கள் பார்வதி கல்யாணம் சரி, மீனாட்சி கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் சரி, சீதா கல்யாணம் சரி. இப்படி எல்லாம் ஒவ்வொரு கல்யாணம் எல்லாம் இருந்தாலும் வள்ளி திருமணம். அதை விட்டுட்டோம். இத்தனை பேரும் பெண்கள் பேர்ல தான் இருக்கு. ஸ்ரீனிவாச கல்யாணம் ஒரே ஒரு பேர் தான். ஐயோ பாவம் நமக்கு விட்டு வச்சிருக்காங்க. அது மட்டுமா பெண்களுக்கு அம்மாளுக்கு நவராத்திரி. அப்ப அவங்களுக்கு போட்டு முடியாது. ஒரு ராத்திரியா 9 ராத்திரியா நம்ம பாவம் சிவபெருமான் அந்த மனுஷன் பைத்தியார மனுஷனுக்கு ஒரு ராத்திரி ஒரே ஒரு ராத்திரி பாரு புரியுங்க. வந்து 6 பேர் அந்த மனுஷனுக்கு ஒரு ராத்திரி வீட்டுக்காரி 9 ராத்திரி 3 திம்பா போட்டு முடியாது. நவராத்திரி அவருக்கு அப்படி இருப்பதாக சக்கர பொங்கல் போட்டு முடியாது. அந்த பைத்தியார மனுஷனுக்கு சிவராத்திரி அன்னைக்கு துளசி தண்ணி முடிஞ்சு அதுவும் சுவாமி கிடையாது. பாருங்க, அப்படி இருந்திருந்தா அந்த மனுஷன் இப்படி இருக்காரு. வீட்டுக்காரி பார்த்தா சுந்தரி சக்கர பொங்கல் 9 நாளைக்கு அங்கேயும் போகும். அதான் உள்ள சாப்பாடும் போயிடாங்க. சரி, ஆக இருப்பதனால சரி ஆதி பராசக்தி பார்த்தார். ஈஸ்வரனே பகவானே பகவானே என்னுடைய வார்த்தைகளும் எனக்கு தோழி பெண்ணு கருவினானா கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் பெண்கள் போதும் அம்மா, பெண்கள்
ஊர்வசி வேணகா நக்கினி வாகினி சிங்காரவல்லி பரிமளவல்லி மதன சுந்தரி ராம பேட்டிகிரி இப்படி தெய்வலோக பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. அத்துணை பேர்கள் எனக்கு பழகி போனவர்கள். பார்த்த முகத்தை எப்படி திரும்ப திரும்ப பார்க்க கைலாசத்துலதான் உங்களுக்கு தான் 80 பேர் இருக்காங்க. அடியார்கள், பக்தர்கள், தொண்டர்கள், சிவனடியார்கள், சிவபக்தர்கள் 80 பேர் இருக்காங்க. இந்த பார்வதிக்கு யார் இருக்கா? பாலு போல நிலவடிக்க, இந்த பார்வதியால் வந்தடிக்க, பார்வதியால் அடிக்கும் போது பல்தடிக்க ஒரு தோழி பெண் வேணையா. ஈட்டி போல் நிலவடிக்க, ஈஸ்வரியால் பந்தடிக்க, அடிக்க ஈஸ்வரியால் அடிக்கும் போது எதிர்த்தடிக்க ஒரு பெண் வேண்டாம். பணிப்பெண்கள் வேண்டுமையா. அதனாலே எனக்கு எப்படியும் இந்த பழகி போனவர்கள் வேண்டாம். சரி, புதுமை பெண் கட்டாயமா வேணுங்க. அப்பதான் பகவான் பார்த்தம்மா புதுசா பெண்ண பிழை பண்ணணும் சொல்ல வேண்டாம். அருகாமையிலேயே ஒரு 3 பேர் நின்று பார்த்ததே இல்லை. அந்த 3 பேர் யாராங்கன்னா, ஒன்று கலைமகள், இன்னொன்று மகாலட்சுமி, இன்னொன்று பூமாதேவி. இந்த 3 பேரும் உன் பக்கத்துல நின்று சிரிச்சு பேசி ஒரு நாளும் பார்க்கலையே. அப்படின்னு கேட்க அப்பதான் பராசக்தி பார்க்கணையோ போய் உங்களுக்கு இந்த 3 பேர் தான் கிடைச்சாங்களா? கைலாசத்துல யார் வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிட்டேன். தோழி பெண்ணா ஏத்துக்கிட்டேன், பனி பெண்ணா ஏத்துக்கிட்டேன். ஆனா இவங்க 3 பேரை மட்டும் நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். 3 பேரை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆண்டவன் கேட்டான். அப்பதான் 3 பேரும் நயவஞ்சகக்காரிகள். அப்பதான் ஆண்டவன் சொன்னார், என்னம்மா நயவஞ்சகங்க, கலைமகளுடைய கருணை கல்வி வேண்டும் என்று எத்தனை பேர் பூலோகத்துல என்னெல்லாம் பூஜை பண்றாங்க. மகாலட்சுமியின் செல்வம் வறுமை வேண்டும் என்று எத்தனை பேர் பூலோகத்துல லட்சுமி கலாச்சார வேணும்னு கோமாத யாகம் நடத்துறாங்க. எத்தனை பேர் நம்ம இருந்து அரசு செய்ய வாழ்வதற்கு இடம் வேணுமே, இருந்து விவசாயம் பண்ண நிலம் வேணும்னு சொல்லி பூமாதேவின் வறுமைக்காக எத்தனை பேர் பூலோகத்துல தான கர்மமும் யாகமும் செய்யறாங்க. இந்த 3 பேரும் எப்படி நயவஞ்சகாரிங்க? சரஸ்வதி உனக்கு என்ன செஞ்சா? ஐயா, சரஸ்வதி இருக்கால, அந்த அம்மா கல்விக்கு உகந்தவரா. அந்த அம்மா ஒரு கல்விக்கு அதிபதி, நல்ல ஆளுதான். ஆமா, இருந்தாலும் நம்ம அண்ணாவே பாருங்க, பிளஸ் 2 படிச்சிருக்காரு, காலேஜ் படிச்சிருக்காரு. கொடுத்துக்கார தம்பி பாருங்க, டிகிரி முடிச்சிருக்கான். ஆலக்கார கர்த்தபாண்டிய பாருங்க, கை நாட்டு தான் போடும். அந்த கலைமகள் நினைச்சாங்கன்னா அந்த பையனுக்கு லேசா கையெழுத்து போடுற கருத்தை பாண்டின்னு கையெழுத்து போடுறதுக்காக படி கண்ணை திறந்து வச்சிருக்காங்க. குருட்டு பையா இருக்கான், கையெழுத்தே போட்டு தெரியும். நாளைக்கு பாருங்க ஏதாவது ஒரு நோட்டில் கையெழுத்துனா, ஐயா வண்டி பை எங்க இருக்கு, தப்பாது இருக்கீங்களா, இல்லைன்னா தப்பாலே இப்ப கலைமகள் தான் இப்படின்னா அப்ப மகாலட்சுமி என்ன? மகாலட்சுமி இருக்கால, அந்த மகாலட்சுமிக்கு நல்ல மனசுண்டா? அந்த மகாலட்சுமி இல்ல, அஷ்டலட்சுமி. ஆமா, இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேட்டா சொல்லிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு நல்ல மனசு கிடையாது. ஆமா, அண்ணாவே பாருங்க, அண்ணாவே எத்தனை செய்தி கொடுங்க. ஒண்ணு தங்கத்துல 2, வெள்ளியில 1, கையில பாருங்க, மெடல பாருங்க. அந்த அம்மா இவாள செழிப்பா வச்சிருக்காங்க பாருங்க. காதுல மூக்கெல்லாம் நிறைய போட்டிருக்கான், கையில 2-3. அம்மா 50 காலம் கொடுத்த மகாலட்சுமி கட்டக்காரன பாருங்க, பாவம் கொடுத்து வேட்டி கூட சோப்பு கூட வழியிலாம அலைதான். அந்த கலைவாணி நினைச்சாங்க இந்த மனுஷனுக்கு மோதிரம் செய்யறீங்களா வேண்டாம், சாப்பிடுறதுக்கு வழி காட்டலாம்ல, எடுத்து ஒரு காசு பணத்தை கொடுக்கலாம்ல. அதுக்கெல்லாம் அப்படியே இந்த யானைக்கும் காலைக்கு வச்சிருந்த சக்கரை பொங்கல் எடுத்து சாப்பிடல அப்படின்னு கேட்க மாட்டேன். அதான் கேட்க, அவங்க கயிறு கூட இல்லாம அலைதான். கயிறை போட்டிருக்கான், அவன் கயிறே இல்லாம அலைதான். கயிறு கொடுத்துக்கலாம், கயிறு கொடுத்தாலும் போட்டோம்னா. அதாவது அந்த அம்மாவுக்கு நல்ல மனசு கிடையாது. மகாலட்சுமி அப்படி போனால் பூமாதேவிக்கு என்னமா ஆச்சுன்னா, பூமாதேவி அந்த அம்மாவுக்கு நல்ல மனசு வந்து, அந்த அம்மா சுத்தமா கிடையாது. அப்படி இந்த உடுத்துக்காரர் இருக்கான அம்பலச்சேரியில போய் காட்டு பாருங்க, பேய் குளத்து பக்கத்துல அம்பலச்சேரியா ஊரு. ஆட்டா பெரிய வெளிய காடு, இவன் பெரிய உடுக்கு காரன். அது போக கடை, இடம், தோட்டம், கோவில், வயக்காடு, ஏகப்பட்ட நிலப்பழங்கள்லாம் இருக்கு. அத்தனை வச்சுட்டு இந்த கூறுகட்ட குக்கர் வில்லடிக்கு அலையுது. அதுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்துருங்க. அவனுக்கு 50 காலம் கொடுத்தா நாலகார போய் ஐயோ பாவம், ஐயோ உண்மைதான் சொல்லுவேன். மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு வாடகை போறான். 2 பையன், எங்க அப்பா கிடையாது. மாசத்துக்கு ஒரு வீடு வாடகை போறேன். சின்ன வீடா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய வீடா பார்த்து குடும்பத்துல குழப்பத்தை விட்டு போறாங்க. சின்ன கல்யாணமே அம்மா கல்யாணமே முடிக்கல, அதுக்குள்ள அவனுக்கு சின்ன வீடெல்லாம் தேவைப்படுதுன்னா என்ன செய்வான்? ஒழுங்கா விளையாடி மாட்டா, நாளைக்கு கூட்டு அப்ப அந்த 3 பேருமே பொறுமை இல்ல, ஒரு நயவஞ்சகம் தானே. யாருனாலும்
யாத்திரை அந்த 3 பேர் மட்டும் யாத்திரை மட்டும் வேண்டாம். பார்வதி இப்படி சொல்றாங்க. அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? என்ன சிவபெருமான் எப்படியும் பார்வதிக்க சம்மதிக்க வைக்கிறார் என்று ஆமா நல்ல மரம் வகுந்து வாசலெல்லாம் வந்தது போட்டான் மூங்கில் மரம் வகுந்து மூங்கில் மரம் வகுந்து மூங்கில் மரம் வகுந்து மரம் வகுந்து முத்தமெல்லாம் வந்தல் போட்டான் முத்தமெல்லாம் வந்தல் போட்டான் முத்தமெல்லாம் வந்தல் போட்டான் வந்தல் போட்டான் மரம் வகுந்து எல்லாம் பந்தல் போட்டான் பந்தலிட்ட காய்களுக்கு பவனம் கொண்டு அலங்கரித்தான் அலங்காரம் மேடைகளான் வேலை தானமைத்து மாலையோடு கவுகு நாட்டி மலைகளை தானம் வைத்து அலங்கார பந்தலோடு அடியார்கள் இருக்கும் போது பார்வதியோடு வேற ஒரு தோழிகள் வேணும் என்கிறார். அங்க அடியார்கள் எல்லோருமாக சென்று கல்யாணத்திற்கு சம்மதித்தார் என்று உடலா வேலை நடக்கின்ற ஆண்டவனா சிவபெருமான் பிரம்மாவை தான் அழைத்தார். பின்னாலிருக்கும் பிரம்மதேவா முன்னாலே வருவாயப்பா பார்வதிக்கு கோரியாக படைக்குவாரும் பெண்மகன் படைத்துவாரும் பகவான் சொன்ன போது படைக்கும் பிரம்மதேவர் கைலாசம் தன்னதிய படைக்கும் போட்ட வாசலில பருவாரம் பிரம்மதேவர் நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையிலே இரண்டாம் வெள்ளிக்கிழமையிலே ஜாவத்திலே கரியஜாவதிலே அயனான பிரம்மதேவன் பிரம்மவீரம் போல போறான். நல்ல குளிக வெட்டி அக்கி ஜிப்பி ஆனன் ஜிப்பி அரசன் ஜிப்பி போரகன் ஜிப்பி பொங்கன் ஜிப்பி புளியன் ஜிப்பி பூவரசு பொங்கு மூதல் மாஜுப்பி மருதன் ஜிப்பி இருபத்தோரு ஜிப்பிகளா என்ன கோங்கி எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இடகாய் எண்ணெய் இருப்ப எண்ணெய் அரையும் ஒருவகை சிப்பிகளா 21 சிப்பிகளா 7 வகை எண்ணெய்களா அக்கினியும் வளருதையா அயனான பிரம்மதேவன் நம்மன் போட்ட பீடமுண்டா வளருதையா
தேவன் வெள்ளி நின்று பெரம்பெடுத்து தீர தீர தட்டுவார திறம வீடும் வெடிக்கிடுமா வெடிக்கிடுமா ஒரு பெண்மகனும் பெண்மகனும் அம்மை வந்து மகளை அந்தவரே மகளாரே பாரதிக்கு தோழியாக படைத்த பெண்ணை பாரும் பார்த்தாரே ஆண்டவரே பகவானே அழகு பண்ணார் கேட்டதற்கு வாக்கி போல இருக்காரே பார்க்கவே ரொம்ப பயமருக்கு கைவரடி கால்வரடியும் தேசமெல்லாம் பணவதற்கு கடவுளுக்கு முன்னாலே அழகு பெண்ணா கேட்டதற்கு அடக்கி போல பூவையா பாரதியா சொன்ன போது சிவபெருமான் ஏ அம்மா அழகு பெண்ணா கேட்கறதுக்கு அழகியாக இருப்பதானே பூலோகம் போ அப்படின்னா 4 முகம் 8 கைகள் ஆச்சரியா இருக்கம்மா கைராயம் ஆனாரு பூலோகம் போடுமா அப்ப பூலோகம் போடுமா அம்மா ஒரு பேரு அப்புதையா இருப்பதினா ஒரு பேரு அப்புதையா பகவான் கொடுத்தார் பல்லா விடுதலையா
யாருக்கு
பேச்சு அம்மிகையா வேண்டும் என்று வடக்கு போட்ட வாசலில வடக்கு போட்டு எப்படி பேச்சியம்மா தனக்கு பிள்ளை வேண்டும் என்று பிள்ளை வரலாறு பெறும்